ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து செம்பருத்தி பூ பூத்திருந்தது. நான் மாடி தோட்டம் வீட்டில் வச்சுருந்தேன் இல்லையா, அம்மா வீட்டில். அதில் வந்து ஒரு செம்பருத்தி செடி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, செம்பருத்தி செடி வச்சு அதில் பூ பூத்துச்சுன்னா எடுத்து சாமிக்கு வைக்கணுன்ட்டு. அது வந்து நிறைவேறிடுச்சு. நான் அவர்கிட்ட கடையில் கேட்கும்போது செம்பருத்தின்னு மட்டும் சொன்னேன், கலர் மென்ஷன் பண்ணல. அவராவது சொல்லியிருக்கலாம், பட் இந்த கலர் வந்திருக்கு. ஓகே, ஐம் சாட்டிஸ்ஃபைட் தான். இந்த கலர் ரொம்ப டபுள் கலர் அழகாக இருக்குது. தென் வந்து இது வந்து போத்தீஸில் கொடுத்த மல்லி செடியை வந்து பாப்பா வச்சுருந்தா. அதுலேயும் வந்து அப்பப்போ மொட்டு பூக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட் ரோஸும் அழகாக பூத்துருக்கு. இது வந்து ஐ திங்க் கீழா நல்லி. இது அப்பப்போ ஏதாவது ஜூஸ் போட்டு குடிப்போம், கீழா நல்லி ஜூஸ் அம்மாவுக்கு. தென் வந்து இது வந்து மணத்தக்காளி. இது முருங்கைக்கீரை நல்லா வளர்ந்தது. இது என்னமோ இப்போ தான் துளிர் விட்டுருக்கு, என்னென்னு பார்க்கணும். தென் அலோவேரா. இது நான் அப்பப்போ வந்து எடுத்து ஃபேஸ்க்கு தடவுறதுக்காக பிச்சுட்டு போயிடுவேன், ஸோ வரும்போதெல்லாம். ஸோ இதில் ஒன்று பிச்சுக்கிட்டேன். நேச்சுரலாக நம்ம வந்து ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று பிச்சுக்கலாம். தென் வந்து மல்லி, தென் கற்பூரவல்லி. இது எல்லாமே வந்து முருங்கைக்காய் இருக்குது. முருங்கைக்காய் வரல அந்தளவுக்கு, கீரை மட்டும்தான் வரும் அப்பப்போ. ஸோ இன்னும் கொஞ்சம் செடி வைக்கணும். பாப்பா இந்த லீவில் தான் பாப்பா கூட சேர்ந்து கொஞ்சம் ஈவினிங் போல் எடுத்து பண்ணணும். தென் தம்பி வீட்டில் அந்த தொட்டிலாம் கொஞ்சம் கொடுத்தாங்க, அது அப்படியே இருக்குது. ஏதாவது கொஞ்சம் பிளான் பண்ணணும் அதுலேயும் வைக்கிறதுக்கு. ஸோ தினம் இந்த மாதிரி ப்ளசண்ட்டாக காலையில் ஃப்ளார்ஸு இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு ஏதுவாக இதமாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.